தாய் வீடு, மே 26. இலங்கையில் முத்துக்குளிப்பு கட்டுரை. எழுதிய வாசிப்பவர் புட்பாக்கிரெட்டி. முத்து என்பது இலங்கையர்களுக்கு மிக நெருக்கமான பெயராக உள்ளது. காரணம், இலங்கை தீவினை இந்திய பெருங்கடலின் முத்து என்றுதான் அழைப்பார்கள். The Pearl of the Indian Ocean. இலங்கையின் முத்துக்குளிப்பு பகுதி. இலங்கை தீவின் வடமேற்கில் உள்ள நீர்கொழும்பு முதல் மன்னார் வரையிலான கரையோர பகுதிகள் முத்துக்குளிப்புக்கு பெயர் போன பகுதிகளாக காணப்பட்டன. இலங்கையின் வடமேற்கில் அமைந்துள்ள மன்னார் முதல் அதனை ஒட்டிய கரையோர பகுதிகள் நீண்ட காலமாக யாழ்ப்பாண இராச்சியத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன. இப்பகுதியை சார்ந்த மன்னார் குடாவில் நடைபெற்ற முத்துக்குளிப்பு தொழிலில் இலங்கையின் வடபகுதியைச் சேர்ந்த கரையோர பகுதி மக்களுடன் பெருமளவிலான தமிழ்நாட்டு கரையோர பகுதி மக்களும் ஈடுபட்டிருந்தனர். தமிழகத்தின் பாண்டி நாட்டு கரையோர பகுதிகள் பண்டை காலம் தொட்டே முத்துக்குளிப்புக்கு பெயர் போனவை. தென் தமிழ்நாடு, இலங்கையின் வடபகுதி ஆகியவற்றை உள்ளடக்கிய முத்துக்குளிப்பு பிரதேசத்தில் இத்தொழில் சார்ந்த பல தமிழ் சொற்கள் உருவாகி பயன்பட்டிருக்கும். இலங்கையில் யாழ்ப்பாண அரசுக்குள் அடங்கியிருந்த மன்னார் குடா பகுதியில் முத்துக்குளிப்பு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண அரசர்களும் தொடர்ந்து வந்த குடியேற்றவாத ஆட்சியாளர்களான போர்த்துகீசர், ஒல்லாந்தர் முதலியோரும் இதன் மூலம் நல்ல வருவாய் பெற்றுள்ளனர். முத்துக்குளிப்பு சொற்கள். முத்துச்சிப்பிகள் விளையும் தளங்கள், முத்துக்குளிக்கும் நுட்பங்கள், முத்துக்குளிப்போர் மற்றும் படகோட்டிகளின் பணிமுறைகள், அவர்களின் வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் மற்றும் முத்துக்களின் தர நிர்ணயம் என முத்துக்குளிப்பு துறையின் அனைத்து கூறுகளிலும் தமிழ் சொற்கள் செழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. முத்து விளையுமிடங்கள். பார். கடலுக்கு அடியில் முத்துச்சிப்பிகள் விளையும் இடம் பார் எனப்பட்டது. இலங்கையில் 19 பார்கள் வரை இருந்துள்ளன. கொண்டச்சிப்பார், சிலாபம்பார், காரதீவு பார், பெரிய காரைப்பார், செவ்வல் பார், மோதரகம் பார், அரிப்பு பார் என்பன அவற்றுள் சிலவாகும். முத்துச்சிப்பி தேடலின் துணை பொருட்கள். வள்ளம். வள்ளம் என்பது மரக்கலம். முத்துக்குளிப்பு நடத்துவதற்கு வாய்ப்பான நிலைமைகள் உள்ளனவா என அறிவதற்கு அக்கால அரசாங்கம் 10,000 தொடக்கம் 20,000 வரையான முத்துச்சிப்பி மாதிரிகைகளை எடுத்து விளைச்சல் அளவை மதிப்பிடுவது வழக்கம். இதற்கு பயன்பட்ட மரக்கல வகை வள்ளம் எனப்பட்டது. முத்துக்கள் மறைந்து விடாதபடி துருத்தி கொண்டு இருக்கக்கூடிய வளைகள் எதுவும் இல்லாமல் இந்த வள்ளத்தின் உட்புறம் மட்டமாக இருக்கும். முத்துக்களின் பருமன் வகை. பெட்டி. முத்துக்களை மதிப்பிடுவதில் அவற்றில் பருமனும் முக்கியமானது. முத்துக்களை அளவின் அடிப்படையில் பிரிப்பதற்கு 10 வேறுபட்ட அளவுகளை கொண்ட சல்லடைகள் பயன்பட்டன. இது பெட்டி எனப்பட்டது. இவை 3 அங்குல விட்டமும் 1 அங்குல ஆழமும் கொண்ட பித்தளையினால் செய்யப்பட்டிருந்தன. அடிப்பக்கத்தில் சம அளவுள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான துளைகள் இடப்பட்டிருக்கும். மிக பெரிய துளைகளை கொண்ட சல்லடை 20 துளைகளை கொண்டிருக்கும். அடுத்து 30, 50, 80, 100, 200, 400, 600, 800, 1000 ஆகிய எண்ணிக்கையிலான துளைகளை கொண்ட சல்லடைகள் இருந்தன. 1000 துளைகளை கொண்ட சல்லடையில் தொடங்கி 20 துளைகளை கொண்ட சல்லடை வரை ஒன்றன் பின் ஒன்றாக பயன்படுத்தி அரித்து முத்துக்களை 10 வகைகளாக பிரிக்க முடியும். இச்சல்லடைகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு பெயரிடப்பட்டிருந்தன. செவ்வு பெட்டி. 20, 30, 50, 80 துளைகளை கொண்ட சல்லடைகள். வடிவு பெட்டி. 100, 200, 400 துளைகளை கொண்ட சல்லடைகள். தூள்பட்டி. 600, 800, 1000 துளைகளை கொண்ட சல்லடைகள். செவ்வியத்தன்மை. முத்துக்களின் தரத்துக்கான இன்னொரு அளவீடு அவற்றின் செவ்வியத்தன்மை. இது 2 தன்மைகளில் தங்கியுள்ளது. ஒன்று வடிவம். முத்துக்களை பொறுத்தவரை இது அவற்றின் கோளத்தன்மையாகும். அடுத்தது வெள்ளி போன்ற மினுக்கம் எனும் இயல்பைகளை அடிப்படையாக கொண்டு முத்துக்கள் வகைகளாக பிரிக்கப்பட்டன. ஆணி. வடிவம், மினுக்கம் ஆகிய 2 தன்மைகளிலும் நிறைவாக இருப்பது. அனதாரி. வடிவம், மினுக்கம் ஆகிய தன்மைகளில் ஏதாவது ஒன்றில் ஓரளவு குறையை கொண்டிருப்பது. மாசங்கு. வடிவம், மினுக்கம் ஆகிய 2 தன்மைகளிலும் ஓரளவு குறைகளை கொண்டிருப்பது. கலிப்பு அல்லது கையீறல். வடிவம், மினுக்கம் ஆகிய 2 தன்மைகளிலும் கூடிய குறைகளை கொண்டிருப்பது. குறுவல் அல்லது குரல்.
இரட்டை முத்து சில வேளைகளில் 2 ஆணிகள் ஒட்டியிருப்பது. பீசல் ஒழுங்கற்ற வடிவத்துடன் 2க்கும் மேற்பட்ட முத்துக்கள் இணைந்திருப்பது. மடங்கு மடிந்த அல்லது வளைந்த முத்துக்கள். வடிவு பல்வேறு அளவுகளையும் வகைகளையும் கொண்ட அழகிய தொகுதி. தூள் பொடி போன்ற மிகச்சிறிய முத்துக்கள். மாசு தூள் அல்லது மாசித்தூள் 10வது சல்லடையூடாக செல்லக்கூடிய தூள் முத்துக்கள் கரைகளுடன் கூடியவை. ஒட்டுமுத்து சிப்பியின் ஒட்டுடன் ஒட்டி இருக்கக்கூடிய முத்துக்கள். இவை அரைத்து பிரிக்கப்படுவது இல்லை. அவற்றின் அளவுகளை கருத்தில் எடுக்காமல் இன்னொரு வகையாக கொள்ளப்படுகின்றன. எடை அலகுகள். முத்துக்களின் பெறுமதியை அறிய எடையை அளப்பது முக்கியமானது. இலங்கையில் முத்துக்கள் பின்வரும் அலகுகளில் அளக்கப்பட்டன. களஞ்சு இது 7.75 ஆங்கில கிரெயின் ஒரு பித்தளை எடைக்கு சமமானது. மஞ்சாடி ஒரு மரத்தின் விதை. முழுமையாக முதிர்ந்த விதைகள் ஏறத்தாழ ஒரே எடை கொண்டவை. 20 மஞ்சாடிகள் ஒரு களஞ்சி எடைக்கு சமம். குண்டுமணி இதுவும் ஒரு விதையே, அளவில் சிறிய. இது அரை மஞ்சாடிக்கு சமம். செவ்வு எடை தரம் கூடிய முத்துக்களின் பண மதிப்பை அறிவதற்கு முத்துக்களின் மஞ்சாடி எடையின் 2 படியின் 3/4 பங்கை சந்தை விலையால் பெருக்கி மஞ்சாடு எடையின் 2 படியின் 3/4 பங்கு செவ்வு எடை என கண்டனர். தமிழகம் பண்டைய பாண்டி நாடு முத்துக்களுக்கு பெயர் பெற்றது. அத்துடன் பண்டைய காலங்களில் பாண்டி நாட்டிலிருந்து ஐரோப்பாவுக்கு முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டதை அறியக்கூடியதாக உள்ளது. முத்து பொதுவாக ஒரு இரத்தினக்கல்லாகவே கருதி மதிக்கப்படுகின்றது. முத்து இருவாயில் மெல்லுடலி எனும் உடலினுள் உருவாகின்றன. இவ்வுயிரினங்களின் உடலினுள் செல்லும் நுண் துகள்களினால் ஏற்படும் உறுதலை குறைக்க இவற்றிலிருந்து சுரக்கும் ஒரு வகை பொருள் அத்துகள்கள் மீது பூசப்படுகின்றது. இச்செயற்பாடு முத்து எனும் பெறுமதி பொருளாக உருவாகின்றது. முத்து ஆர்கனைட், கொன்சியோலின், நீர் என்பன மூலம் உருவாகும். மெல்லிய அடுக்குகள் பொதியப்படுவதனால் அது ஒளி உட்பிரவேசிக்கவும் பிரதிபலிக்கவும் ஏற்ற தன்மையுடையதாக காணப்படுகின்றது. கருப்பு நிறமான முத்துக்களும் மிக அருமையாக காணப்படுகின்றன. சிப்பிகளிலே 100க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்கின்றன. 2.5 சென்டிமீட்டர் முதல் 1 மீட்டர் வரை வளரக்கூடிய சிப்பிகளின் ஓடு 2 பகுதிகளானது. முட்டை வடிவ முத்துக்கள் தென்பட்டாலும் உருண்டை வடிவ முத்துக்கு அதிக மதிப்பு உள்ளது. இயற்கை முத்துக்களும் வளர்ப்பு முறைகளும். அபிகுருடி சிப்பிகளிலும் யூனியன் என்னும் மட்டிகளிலும் உற்பத்தியாகும் முத்துக்கள் இயற்கை முத்துக்களாக உருவாகின்றன. சிப்பியின் உட்புறம் முத்து போல அழகான மெல்லிய பொருள் ஒன்றினால் மூடியிருக்கும். இதை நேக்கர் என்பர். அந்த நேக்கரினால் உருவாக்கிய மணியை உயிருள்ள முத்துச்சிப்பியின் திசுவிற்கும் சிப்பிக்கும் இடையே கவனமாக திணிப்பார்கள். அவ்வாறு திணிக்கப்பட்ட சிப்பிகளை கூண்டு ஒன்றில் வைத்து நீரில் பாதுகாப்பாக அமர்த்தி விடுவார்கள். நாளடைவில் மணிகள் பொதிக்கப்பட்டு முத்துக்கள் உருவாகும். முத்துக்களின் தரமும் அதன் இயல்புகளும். இயற்கை முத்துக்களும் செயற்கையாக வளர்க்கப்படும் முத்துக்களும் உயிரினங்களால் உருவாக்கப்படுபவை. இதனால் தொழிற்சாலைகளில் உருவாக்கும் பொருட்களைப் போல் ஒரே சீரான இயல்புகளை கொண்டிராது. ஒவ்வொரு முத்தும் விரும்பாத இயல்புகளின் கலவையாக காணப்படுகின்றன. முத்துக்களின் தரம் மற்றும் சந்தை மதிப்பு அவை கொண்டுள்ள 7 முக்கிய இயல்புகளை பொறுத்தே அமைகின்றன. முதலில் அதன் வகை, அதன் தரம் மற்றும் உறுதித்தன்மைக்கு காரணமான நேக்கரின் தடிப்பு ஆகியவை கவனிக்கப்படுகின்றன. முத்தின் அழகை தீர்மானிப்பதில் அதன் ஒளிரும் தன்மை மற்றும் மேற்பரப்பின் தன்மை, அதாவது கீறல்களற்ற பளபளப்பு ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. மேலும் முத்துக்கள் அதன் சீரான வடிவம், முழு உருண்டை, அரை உருண்டை அல்லது சீரற்ற வடிவம், இயற்கையான நிறம் மற்றும் அதன் விட்டம் எனப்படும் அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த இயல்புகள் அனைத்தும் ஒருங்கே சிறப்பாக அமையும் போதே ஒரு முத்து நித்திலம் அல்லது தரளம் என அழைக்கப்படும் உயர்தரமான முத்தாக கருதப்படுகின்றது. முத்துக்களின் வகைகள். நன்னீரில் உருவானவை, கடல் நீரில் உருவானவை, அவற்றை உருவாக்கிய முத்துச்சிப்பி வகை, உருவான பிரதேசம் என்பவற்றை பொறுத்து முத்துக்களின் இயல்புகள் வேறுபடுகின்றன. அக்கோயா முத்து, தென்கடல் முத்து, தகித்தியன் முத்து, நன்னீர் முத்து என முத்துக்களை பிரிப்பர். சில அரிதாக கிடைப்பதனால் அவற்றின் விலை மதிப்பு மிகவும் அதிகம்.
பேர்சிய வளைகுடா, பாக் ஜலசந்தி போன்ற பல இடங்களில் விரவி காணப்படுகின்றது. பண்டை காலத்திலே முத்துக்கள் விளையும் புகழ் பெற்றிருந்த இடங்களான அரேபியா குடா, இந்தியா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பல்வேறு பசிபிக் தீவுகள், வெனிசுலா, மத்திய அமெரிக்கா முதலிய கரைகளை ஆண்டிய கடற்பகுதிகளை கூறலாம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை இயற்கையாக உருவாகும் முத்துக்களே பயன்பட்டன. ஆட்கள் நீருக்குள் இறங்கி முத்துச்சிப்பிகளை சேகரித்தார்கள். இது முத்துக்குளிப்பு எனப்பட்டது. தமிழ்நாட்டில் தூத்துக்குடி போன்ற கரையோர நகரங்கள் முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றிருந்தன. முத்து வெண்பனி, ஆரம், தரளம், நித்திலம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது அழகு, தூய்மை, சிறப்பு மற்றும் அறிவை குறிக்கும் ஒரு பொருளாகின்றது. தமிழ் பண்பாட்டில் முத்து என்பது வெறும் ஆபரணம் மட்டுமல்ல, அது தூய்மை, செல்வம் மற்றும் அறிவின் அடையாளமாக கருதப்படுகின்றது. இதனாலேயே இதற்கு வெண்மணி, வெண்மையான மணி, தரளம், தூய முத்து, நித்திலம், சுத்தமான முத்து போன்ற பல சிறப்பான பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. மேலும் முத்துக்களால் கோர்க்கப்பட்ட மாலை ஆரம் என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி இலக்கியங்களிலும் சங்ககால பாடல்களிலும் முத்துக்கள் உயர்வாக பேசப்படுவது அதன் தொன்மையையும் பெருமையையும் பறைசாற்றுகிறது. குழந்தைகளுக்கு முத்து என்னும் பெயரிடுதல். பண்டைய காலங்களில் மனிதர்கள் அறிவு வளர்ச்சி பெற்று நாகரிகம் அடைந்த போது அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பெயரிட்டு அழைத்தனர். குழந்தை பேறு இல்லாத தருணங்களில் அவர்கள் தெய்வத்திடம் தஞ்சமடைந்து வேண்டுதல்களை செய்தனர். அதன்படி தமக்கு உதவிய கிராம மனிதர்களை அவர்கள் இறந்த பின்னர் தெய்வங்களாக்கி கண்ட மனிதர்கள் அந்த கிராம தெய்வங்களின் அருளை வேண்டி பெற்ற குழந்தையருக்கு ஒரு தெய்வ பெயருடன் கூட்டி இறுதியில் முத்து என பெயரிடுதலை மரபென கொண்டார்கள். பிறக்கும் குழந்தைகளுக்கு பரவலாக சூட்டப்படும் பெயராகவும் முருகன், விநாயகர், சிவன் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பெயராகவும் உள்ளது. முத்து என்ற சொல் தனியாகவோ அல்ல மற்ற சொற்களுடன் இணைந்தோ வருகிறது. உதாரணமாக முத்துக்குமார், முத்துவேல், முத்துசாமி, காத்தமுத்து என்னும் பெயர்களில் பயன்படுத்தப்படுகின்றது. முருகப்பெருமானை குறிக்கும் முத்துக்குமரன், முத்துவேலன் போன்றவை தெய்வ அருளை வேண்டி சூட்டப்படும் பெயராக காட்டப்படுகின்றது. நாச்சிமுத்து, காளிமுத்து, மாரிமுத்து, பேச்சிமுத்து, ஆயிமுத்து, காத்தமுத்து, சுடலைமுத்து, செல்லமுத்து, நல்லமுத்து, சபரிமுத்து, மரியமுத்து இப்படி தொடர்கின்றது. முத்து என்னும் பெயர் கொண்ட பெரியவர்களின் பெயர் பட்டியல். முத்து என்ற சொல் தமிழ் பெயர்களிலும் வெறும் அழகிற்காக மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாட்டுடனும் வரலாற்று ஆளுமைகளுடனும் ஆழமாக பின்னி பிணைந்துள்ளது. நாஞ்சில் நாட்டின் சொரிமுத்து ஐயனார் பெயரிலிருந்து தழுவி வைக்கப்பட்ட பெயர்கள் தொடங்கி கம்யூனிஸ்ட் தலைவர் ப. ஜீவானந்தம் அவர்களின் இயற்பெயரான சொரிமுத்து வரை இதன் தாக்கம் நிகழ்கிறது. சுதந்திர போராட்ட வீரரும் எழுத்தாளருமான கோவை ஐயாமுத்து அவர்களின் உண்மையான பெயர் ஆயி என்னும் குலதெய்வத்தை குறிக்கும் ஆயிமுத்து என்பதாகும். வர்மக்கலை ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் ஓதிமுத்து, கவிஞர் வைரமுத்து என பல ஆளுமைகள் இப்பெயரை தாங்கியுள்ளனர். மேலும் காளிமுத்து, பேச்சிமுத்து, நாச்சிமுத்து, மாரிமுத்து, காத்தமுத்து மற்றும் பல வேஷமுத்து போன்ற பெயர்கள் சிறு தெய்வ வழிபாட்டையும் தமிழர் குல அடையாளத்தையும் பறைசாற்றும் தொன்மையான பெயர்களாக இன்றும் நிலைத்து நிற்கின்றன. முத்து என விகுதி பெற்ற வேறு பெயர்கள். தமிழர் பண்பாட்டில் பெயர்கள் என்பவை வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை அந்தந்த பகுதி சார்ந்த குல தெய்வங்களின் ஆசீர்வாதமாகவே கருதப்படுகின்றது. குறிப்பாக முத்து என்ற விகுதியுடன் முடியும் பெயர்கள் பெரும்பாலும் கிராமிய தெய்வங்களின் பெயர்களோடு இணைந்தே அமைகின்றன. திருநெல்வேலி பகுதியில் வழிபடும் சுடலை மாடனின் அருளை பெற சுடலைமுத்து எனவும், செல்லாண்டி அம்மன், மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், நாச்சியம்மன் போன்ற பெண் தெய்வங்களின் பெயர்களை தழுவி முறையே செல்லமுத்து, மாரிமுத்து, காளிமுத்து, பேச்சிமுத்து, நாச்சிமுத்து எனும் பெயர்களும் சூட்டப்படுகின்றன. இதேபோல் கொங்கு மண்டலத்தின் மோரூர் நல்ல புள்ளி அம்மனை நினைவு கூறும் வகையில் நல்லமுத்து என்ற பெயர் வழங்கப்படுகின்றது. இவ்வாறாக தெய்வங்களின் பெயரோடு முத்து எனும் சிறப்பினை சேர்த்து சூட்டுவது அத்தெய்வத்தின் மீதான பக்தியையும் தமிழரின் பண்பாட்டு தொன்மையையும் இன்றும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவத்தில் சைவ பெயரிடு மரபு. தமிழர் பெயரில் மரபில் முத்து எனும் சொல் சமய எல்லைகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் போற்றப்படும் ஒரு பொதுவான பண்பாட்டை அடையாளமாக திகழ்கிறது. இந்து சமய சிறுதெய்வ வழிபாட்டில் சுடலை மாடன், மாரியம்மன், காளியம்மன் போன்ற தெய்வங்களின் பெயர்கள் சுடலைமுத்து, மாரிமுத்து, காளிமுத்து என உருப்பெற்றது போலவே கிறிஸ்தவ சமய பண்பாட்டிலும் இப்பெயர்கள் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. குறிப்பாக புனித சவேரியா,
மீதான பக்தியால் சபரிமுத்து என்றும், அன்னை மரியாளின் தூய்மையை சிறப்பிக்கும் வகையில் மரியமுத்து என்றும் பெயர்கள் சூட்டப்படுகின்றன. இவ்வாறாக தமது சமய பெரியவர்களையும் தெய்வங்களையும் முத்து என உயர்த்தி போற்றும் இப்பெயரிடல் முறை தமிழரின் வாழ்வியலில் மதம் மற்றும் மொழிக்கு இடையே உள்ள ஆழமான பிணைப்பையும் புனிதமானவற்றின் மீதான தமிழர்களின் மதிப்பையும் அழகாக பறைசாற்றுகின்றது. முடிவாக, இலங்கையின் முத்துக்குளிப்பு என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அது நம் தேசத்தின் பெருமை மிகு அடையாளமாகும். கிழக்கின் முத்து என்று இலங்கை அழைக்கப்படுவதற்கு மன்னார் வளைகுடாவின் இந்த முத்துக்களே முக்கிய காரணம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இயற்கை மாற்றங்கள் மற்றும் அதீத அறுவடை காரணமாக இந்த தொழில் வீழ்ச்சியடைந்தாலும் இதுவரை இலங்கையில் வரலாற்று பதிவுகளில் முத்துக்குளிப்பு ஒரு பொற்காலமாகவே கருதப்படுகின்றது. பழந்தமிழர் வாழ்வியலில் முத்துக்குளித்தல் வீரமிக்க தொழிலாக மலர்ந்தது என்பதும் மறப்பதற்கல்ல. கொற்கை போன்ற துறைமுகங்களின் கடலடியில் மூழ்கி முத்துக்களை சேகரித்த தமிழர்களின் உழைப்பு உலகெங்கும் தமிழகத்தின் புகழை கொண்டு சென்றது. இத்தகைய வரலாற்று பின்னணியும் ஆர்கனைட்டு மற்றும் கொன்சியோலின் கலவையால் உண்டாகும் முத்தின் தூய்மையுமே அதன் பெயரை பண்பாட்டு அடையாளமாக மாற்றியது. தெய்வங்களின் பெயர்களோடு புனித சவேரியார் மற்றும் அன்னை மரியாள் போன்ற புனிதர்களின் பெயர்களோடும் முத்து எனும் சொல்லை இணைத்து சூட்டுவது அந்த தெய்வங்களை கடலடியில் கண்டெடுத்த அரிய முத்தாக கருதி போற்றும் தமிழரின் உயர்வான மனப்பாங்கையே காட்டுகின்றது. இவ்வாறு கடலின் ஆழத்தில் தொடங்கும் முத்தின் பயணம் தமிழர்களின் பெயர்களிலும் பக்தியிலும் கலந்து என்றும் அழியாத ஒரு மரபாக நிலைத்து நிற்கின்றது. நன்றி.